நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நமது சகோதரர்கள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டது மிகவும் வேதனை அளிக்கிறது. அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவித்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்திற்கு நம்ம இந்தியர்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும். அதுதான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. இதற்கு காரணமானவங்கள் மீது நமது இந்திய அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாடு கடந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவி இந்த தாக்குதலை நடத்தி இருந்தாலும், இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கருங்காலிகள் இதற்கு உதவி செய்திருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்குங்கிறது மட்டும் ஐயமில்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இனி கனவிலும் இதுபோல் நம் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்த ஒரு அண்டை நாடும் நினச்சி பார்க்கக்கூடாது. அதற்காகத்தான் இப்போ நான் சொல்லக்கூடியது. இப்போ எப்போதுமே நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த கருங்காலிகளை நம்ம அட்டாக் பண்ணிடுவோம், இல்லை அவங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுப்போம், இல்லை அவங்க மீது தாக்குதல் நடத்துவோம். இதெல்லாம் ஓகே. இந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கருங்காலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அண்டை நாட்டிலேருந்து ஊடுருவி வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கக்கூடாது, அவர்களது குடும்பத்திற்கே மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுபோல் குழந்தைகளை வளர்த்து பெரியாளாக்கி இதுபோல் நம்ம நாட்டுக்கு எதிராகவே செயல்பட வைக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இனி ஒருத்தனுக்கு நாம் தப்பு செய்தால் நம்ம குடும்பமே இதில் பாதிக்கப்படுங்கிற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் அவன் இதுபோல் நம்ம நாட்டுக்கு எதிராக எந்த விதமான தீய செயலும் ஈடுபட மாட்டாங்க. ஏதோ ஒரு நாட்டுக்காக இங்கே இருந்து கொண்டு அவர்கள் வேலை செய்கிறாங்கல்ல, அப்போ அவங்க நம்ம நாட்டுக்காரவங்க கிடையாது. அதனால அவர்களது குடும்பத்தையே அவங்கள நாடு கடத்தி இங்கிருந்து எந்த நாட்டுக்காக அவர்கள் இந்த மாதிரியான பாதக செயலில் ஈடுபட்டாங்களோ அந்த நாட்டுக்கே அவங்கள விரட்டி அடிக்கப்படணும். அப்படி அடிக்கப்படும் போது தான் இனி ஒருத்தவங்க இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு தயங்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நமது நாட்டின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி பயன்படுத்தலை, ரத்தம் சிந்தாமல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் அவங்களுக்கு போகக்கூடிய தண்ணீரை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கான விசா கேன்சல் செய்யப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அனைவருமே வெளியேற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கான தூதரகங்கள் பார்த்தீங்களா டெல்லியில், அதில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு அவங்கள வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம செய்திருக்கக்கூடிய செயலை பார்த்துட்டு பாகிஸ்தான் அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுறாங்களாம். என்னென்னா, சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு. சிம்லா ஒப்பந்தங்கிறது என்னென்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது காஷ்மீரை ஹிந்து ராஜா ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு. அதனால காஷ்மீருக்கு தனியாக அந்தஸ்து கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தனித்தனியாக சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பாகிஸ்தானுடன் இணைந்து அந்த காஷ்மீரை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காக நினைக்கும் போது காஷ்மீரை ஆண்ட ராஜா நேரு அவர்களிடம் உதவி கேட்கிறாரு. அதன் காரணமாக நமது ராணுவம் போய் அந்த காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடிக்கிறாங்க. அப்படி விரட்டி அடிக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்களே, அந்த எல்லையோட பாகிஸ்தானும் அதற்கு எல்லைக்கு அப்பால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிகமாக எல்லைக்கோடு அமைக்கப்பட்டது. அதுதாங்க சிம்லா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மீறுறோம், ஏன்னா நீங்கள் இப்போ எங்களுக்கு தண்ணி கொடுக்காம நிப்பாட்டுறீங்க, இது ஒரு போர், அப்போ நாங்களும் அதுக்கு தயாராகிறோம் இருக்காங்க. அதே போல் நாம் பாகிஸ்தான் தூதரகத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு சமன் அனுப்புனா அதே வேலையை அவங்க அங்கே செய்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஈயடிச்சான் காப்பியாக பாகிஸ்தான் செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு அனைத்து உலக நாடுகளும் பெருமளவு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்கிட்ட நம்மளுடைய நிலைமையும் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதையும் விளக்கி கூறிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து தீவிரவாதிகளை ஊடுருவை செய்துட்டு இருக்கிறதுனால இனி எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இதுவரை அவங்க ஊடுருவி வரும்போது இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்துவாங்க, அல்லது இராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது நமது நாட்டு மக்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. இதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக நம்ம இந்திய அரசு விட்டு வைக்காது. அதற்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானையும் இனி விட்டு வைக்காது. அதற்கான பணிகள் முழுவதுமாக செயல்பட தொடங்கிருச்சு. இனி அனைத்து நாடுகள்கிட்டையும் நமது நிலைமையை சொல்லி ஆதரவு வாங்கினதுக்கு பிறகு மொத்தமாக இன்னும் பாகிஸ்தான் ரியாக்ட் அதிகமாக செய்தா உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு கூட இந்தியாட்ட அவ்வளவு பவர் இருக்குது. இனி இந்த சம்பவத்தின் மூலமாக தீவிரவாதிகளை ஆதரிப்பதும் தீவிரவாதிகளுக்கு ஊக்குவிப்பதுமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதற்கான தண்டனையை மிக விரைவில் அனுபவிக்க போறாங்க. அதற்கான செயல்பாடுகளை நம்ம இந்திய அரசு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம இந்திய அரசு என்னென்னலாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக உதவி செய்யக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த தாக்குதல்ல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக போராடின ஒற்றை ஆளாக நின்று போராடிய ஒரு குதிரைக்காரர், அவர் ஒரு இஸ்லாமியர். அந்த கயவர்களோடு மல்லுக்கு நின்று மக்களை காப்பாற்றுவதற்காக போராடும் போது அந்த கயவர்கள் அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த மா வீரனுக்கு, இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த அந்த மா வீரனுக்கு இப்போது ஒரு வீர வணக்கம் செலுத்துறேன். ஏன்னா நமது மக்களை காப்பாற்றுவதற்காக யாரோ என்னன்னு போகாம அவர் ஒரு குதிரைக்காரனாக இருந்து அவங்கள போராடி இருக்காரு பாருங்களேன். அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடைய நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். ஜெய்ஹிந்த்.